வேற ரூம் ஏதாவது இருக்கா? இல்ல, இதை விட்டா மொட்டை மாடி தான். சரி வாங்க போலாம். என்ன போனவங்களை இன்னும் காணோம்? அவங்க அந்த பொண்ணை பார்த்துட்டாங்கன்னா நான் மாட்டிப்பேன். நான் வீட்டை செக் பண்ணிட்டேன், வீட்டில் யாரும் இல்லை. ஆனா அந்த பொண்ணு தொலைஞ்ச கேஸ்ல உங்க குடும்பம் இருக்கும். கண்டிப்பா என்கொயரிக்கு வந்து தான் ஆகணும். சரி சொல்லுங்க, இன்னைக்கு மதியம் 1 மணிக்கு நீங்க எல்லாரும் எங்க இருந்தீங்க? நாங்க ஜோசியரை பார்க்க போயிருந்தோம். என் பொண்ணுக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நின்று போச்சு. அதான் ஜோசியரை பார்த்துட்டு வேற தேதி குறிக்கலான்னு போனோம். எல்லாருமே போனீங்களா? ஆமா, நாங்க எல்லாரும் போயிட்டோம். ஆதி தம்பி மட்டும் உடம்பு முடியலன்னு வீட்டிலேயே இருந்தாரு. நீ 1 மணிக்கு எங்க இருந்த? நான் வீட்டிலேயே தான் இருக்கேன். எனக்கு உடம்பு சுத்தமா முடியலன்னு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். சரி, நாளைக்கு காலையில ஷார்ப்பா 9 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வந்துரு. என்கொயரி பண்ணணும். வந்துடுறேன். நான் வரேன். என் பையன் மேலே சந்தேகப்படுறாங்க. உண்மை வெளியே வரட்டும். அன்னைக்கு இருக்க அந்த பொண்ணுக்கும் அவளோட அப்பனுக்கும். ஆதி, நீ ஒன்றும் வருத்தப்படாதப்பா. இல்லம்மா, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. யாருக்கா இருந்தாலும் அவங்க பொண்ணை காணோன்னா ஒரு பதட்டம் இருக்கதானமா செய்யும். அவங்க வந்து விசாரிச்சுட்டு போறாங்க. இதுக்கு நான் என்னம்மா பண்றது? எனக்கு எந்த வருத்தமும் இல்லைம்மா. என் பையன் இவ்வளோ பக்குவமா பேசுறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. நீ எதுவும் வருத்தப்படாம போய் தூங்குப்பா. நீங்களும் போய் தூங்குங்கம்மா. எல்லாம் நல்லதா நடக்கும். நீங்க எதை நினைச்சும் வருத்தப்படாதீங்க. இந்த ஊருக்கு வந்ததுல இருந்துதான் என் புள்ள இந்த மாதிரி நிறைய கெட்ட பேரெல்லாம் சுமக்கிறான். முதல்ல இந்த ஊரை விட்டு போகணும். என் வீட்டுக்கே நான் கூட்டிட்டு போயிடுறேன். இங்க இருந்தா இன்னும் நிறைய அவமானங்கள் தான் என் புள்ள சுமக்கணும். இதுக்கு மேலேயும் அவனை நான் அவமானப்பட விட மாட்டேன். இங்க இருந்து கிளம்புறோம். எங்க போனா அவ? ஷோ, அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? எங்க போனானே தெரியலையே. ஆதி, உயிரினை காதல் தாங்காத, ஒரு விழியாவது தூங்காத, வலி இருந்தும் மொழி இருந்தும் என் காதலை சொல்ல முடியாதா. நீ எங்க இருந்த? அதோ அந்த கபோர்ட் பின்னாடி தான் இருந்தேன். நீ நினைச்சிருந்தா என்ன போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருக்கலாமே. ஏன் அப்படி பண்ணன? ஏன்னா நீங்க என் புருஷன் ஜெயிலுக்கு போறது என்னால எப்படி பார்க்க முடியும்? ஏன்னா வெளியே யாராவது இருக்காங்களான்னு பாருங்க. நான் கிளம்புறேன். தனியாவா? நான் கொண்டு வந்து விட்டுட்டு போறேன். என் வீட்டுக்கு எனக்கு வழி தெரியும். நானே போய்ப்பேன். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இந்த வீட்டுக்கு வெளியே மட்டும் என்னை கொண்டு வந்து விடுங்க, அது போதும். நீங்க எனக்காக என் கூடலாம் வர வேண்டாம். ஏய், நீ யாரு, என்ன, எதுவும் எனக்கு தெரியாது. ஆனா ஏன் நல்லதுக்காக இவ்வளோ யோசிக்கிற? உன்னை நான் அவ்வளோ கஷ்டப்படுத்தினேன். ஆனா அது கொஞ்சம் கூட நீ மனசுல வச்சுக்காம என்னை இப்போ எவ்வளோ பெரிய விஷயத்துலேருந்து காப்பாத்திருக்க. யாருதாம்மா நீ? அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். உங்க மாமனார் தேடுவாங்க. நான் போயிட்டு வரேன் அத்தா. யாரு இவ? ஏன் நல்லதுக்காக இவ்வளோ யோசிக்கிறா? என்ன, நேரம் வேற ஆயிக்கிட்டே இருக்கு. நம்மளாவது எங்கேயாவது போய் தேடலாமா? எங்கன்னுமா போய் தேடுறது? அந்த ஆதி வீட்டுக்குள்ளதான் என் பொண்ணு இருப்பா. அங்கதான் அவங்க கடத்தி வச்சிருப்பாங்க. அந்த போலீஸ்காரன் போயிருக்கான். கொஞ்ச நேரத்துல எல்லாம் தெரிஞ்சிரும். என் பொண்ணு மட்டும் பத்திரமா வந்து சேரல,
அந்த குடும்பத்தை சின்ன பின்னமாக்கிடுவேன். இந்த ராஜசேகரை யாரு நினைச்சீங்க? அண்ணே, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. அவ பொம்பளை புள்ள. ஆமாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. தியா, எங்கம்மா போன? என்னம்மா ஆச்சு உனக்கு? உன்னை காணோன்னு நான் எங்கெல்லாம் தேடனேன் தெரியுமா? யாரும்மா உன்னை கடத்தி வச்சிருந்தா? அவன் தானே. என்ன அப்பா கரெக்டா கேக்குறாரு? ஒருவேளை இவருக்கு எல்லா உண்மையும் தெரியுமோ? சொல்லுமா, அந்த ஆதி தானே உன்னை கடத்தி வச்சிருந்தான். இல்லப்பா. அப்போ இவ்வளோ நேரம் எங்கம்மா இருந்த? அது வந்துப்பா, மதியம் லஞ்ச் பிரேக் அப்போ தலை சுத்துற மாதிரி இருந்ததுன்னு ஜூஸ் குடிக்கலான்னு ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கடைக்கு போனேன்ப்பா. தவறுதலா அங்கேயே மயங்கி விழுந்திருக்கேன். அப்புறம் என்னமாச்சு? அங்க பக்கத்துல இருந்தவங்க என்னை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துட்டாங்கப்பா. இப்பதான் கண் முழிச்சேன். உடனே ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டேன்ப்பா. அந்த கடவுளுக்கு தாமா நன்றி சொல்லணும். நீ நல்லபடியா வந்து சேர்ந்துட்ட. இது போதுமா எங்களுக்கு? தியா, சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமாமா? இல்லை லட்சுமி அம்மா, அங்கேயே எனக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டுதாம்மா வந்தேன். எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு. ம். பாத்தீங்களானே, புள்ள மயக்கம் போட்டு விழுந்திருக்கு. பார்த்து யாரோ ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்த்துருக்காங்க. ஆமாம்மா, கடவுளா அனுப்பிதான் யாரோ என் பிள்ளைய கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. இப்போ அந்த பையன் வீட்டுல கேஸ் கொடுத்துருக்கோமே, அது என்ன சார் பண்றது? நான் அந்த போலீஸ் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். என்னங்க நீங்க போலீஸ் போலீஸ்னு சொல்றீங்க? உங்க சம்மந்தி தானே? இல்லைங்க, அந்த குடும்பத்துக்கு என் பொண்ணை நான் அனுப்புறதா இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா சொல்லுங்க. என் பொண்ணுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கேன். அந்த கல்யாணத்தை எப்போவோ நிறுத்தியாச்சு. இப்போ கொஞ்ச நாளைக்கு தியாவை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்கண்ணே, அவ ரொம்ப வருத்தத்துல இருக்கா. ஆமாம்மா, அவ ரொம்ப வருத்தத்துல தான் இருக்கா. அதனாலதான் இப்போலாம் அவகிட்ட நான் கல்யாணத்தை பத்தி பேசுறதே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு அவ நார்மல் ஆனதும் இதை பத்தி பேசலாம். அப்போ சரிங்கண்ணே, புள்ள தனியா வீட்டில் இருக்கா, நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா, அப்போ வரோம். வாங்க. ஏய், டேப்லெட்லாம் ஒழுங்கா போட்டியா? அப்புறம் டேப்லெட் சாப்பிடாம ஜுரம் அடிக்குதுன்னு லீவ் போட்டுறாத. என்னால் தனியாலாம் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது. ஏய், உனக்கு ஓம் பிரச்சனை. அதெல்லாம் எனக்கு காய்ச்சல் குறைஞ்சிடுச்சு, ஊசி போட்டாங்க, சரியாயிடுச்சு. ஊசி போட்டாங்களா? எப்படி தாங்கன? இந்த சத்யாவை யாருன்னு நினைச்ச? எவ்வளோ பெரிய ஊசி வந்தாலும் அசால்ட்டா நிப்போம்ல. ஏண்டி நிலா, உனக்கு ஒன்று தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ல எத்தனை பேர் ஊசிக்கு பயந்து ஓடுனாங்க தெரியுமா? அதுலேயே நான் மட்டும்தான் அப்படியே ஸ்டெடியா நின்னேன். ஊசி போட சிஸ்டர் உள்ள கூப்பிட்டாங்க, நானும் உள்ள போனேன். சரி போடுங்க சிஸ்டர் ஊசிய அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஊசி எப்பயோ போட்டாச்சு, நீங்க இன்னும் ஏன் நின்றுட்டு இருக்கீங்க, கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. பாருடி, எனக்கு ஊசி போடுற வழி கூட தெரியல. அவ்வளோ ஸ்ட்ராங் பாடி இந்த சத்யா. நான் கூட நீ ஊசிக்கு ரொம்ப பயப்படுவேன்னு நினைச்சேன். பரவாயில்லடி. சரி, உன்கிட்ட பேசிட்டு இருந்ததுல லைன்ல இருக்கிற என் அண்ணனை மறந்துட்டேன். நீ யாரடி நிலா சொல்ற? என் அண்ணன் அர்ஜுன்டி. அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவன் தான் சொன்னான், உன் ஃப்ரெண்டு டேப்லெட்லாம் ஒழுங்கா போட சொல்லு, நாளைக்கு மறுபடியும் கிளாஸ்ல வந்து ஃபீவர்னு இரும்பிக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு. அதுதான் வந்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அப்படியே அவன்கிட்ட பேசுறத மறந்துட்டேன். சரி, நான் வந்துட்டு பேசிட்டு வரேன். என்னது, அவரு லைன்ல இருந்தாரா? அப்போ நான் பேசினது அவருக்கு கேட்டிருக்குமா? ஏய்,
என்னடி எதுக்கு நீ இப்போ பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிற? அர்ஜுன், உன்கிட்ட ஏதோ சொல்லணுமா? இந்த புடி. என்கிட்டயா? என்கிட்ட என்ன சொல்லணும்? தெரியலடி. இந்த பேசு. நான் போய் யாமினி கூட்டா என்னன்னு கேட்டுட்டு வரேன். ஏய் நிலா, இவ வேற விட்டுட்டு போயிட்டா. சத்யா, கேக்குதா? ஹலோ சத்யா, என்ன பண்ற? ஹலோ. என்ன மேடம், ஊசி நல்லா போட்டுக்கிட்டீங்க போல. எப்படி ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் ஊசிக்கு பயந்து ஓடுறாங்க, நீங்க மட்டும்தான் ஸ்ட்ராங்கா நின்னீங்களா? அது அது வந்து நான். சரி வீடு, நம்ம டாபிக் வருவோம். என்ன டாபிக்? உனக்கு நான் செமினார் கொடுத்தனே அந்த டாபிக். ஓ ஓகே சார், நான் நாளைக்கு செமினார் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். என்னது சாரா? ஏய், சாருன்னு கூப்பிட்டேன்னு வச்சுக்கோயேன், உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. ஓகே சாரி. ஓகே அண்ணா. அசிங்கப்படுத்துறாளே, அண்ணான்லாம் கூப்பிடக்கூடாது. அப்போ என்ன சார் சொல்றது? அர்ஜுன்னு கூப்பிடு. அர்ஜுனா? ஆமா அர்ஜுன். அப்படி கூப்பிட்டா நீங்க திட்ட மாட்டீங்களா? நான் எதுக்கு திட்ட போறேன்? அப்போ ஓகே, நான் இனிமே உங்களை அர்ஜுன் அர்ஜுன்னு கூப்பிடுறேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் உன்கிட்ட ஒன்று கேட்டனே, அதுக்கு பதிலே சொல்லல. என்ன அர்ஜுன் கேட்ட? என்ன பதில் சொல்லணும்? ஓய், மறந்துட்டியா? எனக்கு எப்போ ஓகே சொல்லுவேன்னு கேட்டேன். ஷோ, இவர் வேற. இருக்கியா? இருக்கேன். சரி சொல்லு. என்ன சொல்லணும்? ஓகே சொல்லு. ஓகே. ஏய், என்ன நக்கலா? நீலா, உன் அண்ணன் ஏதோ கேக்குறாங்கடி. ஓகே சத்யா, நீங்க செமினார்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருங்க, டேப்லெட்லாம் ஒழுங்கா போடுங்க. ஓகே பாய். நீலா சொன்ன உடனே ஓடிட்டாரு. ஆதி எதுக்கு இங்க நிக்கிறாரு? என்கிட்ட ஏதாவது பேசணும்னா மறுபடியும் என்ன யாருன்னு கேட்க போறாரா? நீங்க பயப்படாத, உன்னை யாருன்னு கேட்டு உன்னை தொல்லை பண்ண வரல. அப்புறம் சும்மா என் செல்லத்தை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னது செல்லம்மா? என்னாச்சு ஆதிக்கு? இன்னைக்கு ஏதோ ரொம்ப வித்தியாசமா பேசுறாரு. சரி செல்லம், அத்தானுக்கு என்ன எடுத்துட்டு வந்த? காலையில உன்னை பார்க்க வர அவசரத்துல ஒரு காஃபி கூட குடிக்காம வந்துட்டேன்டா. உன் பேக்ல ஏதாவது டிஃபன் பாக்ஸ் வச்சிருப்பியே, அத்தானுக்கு கொடுக்கலாம்ல? டிஃபனா? இல்ல லஞ்ச். அது வந்து எனக்கு. இப்போ நீ குடுப்பியா மாட்டியா? தோ தரேன். என்னது இது? தயிர் சாதம். சீ, ஏன் என்னாச்சு? தயிர் சாதம்லாம் யாராவது சாப்பிடுவாங்களா? நீ என்ன எப்ப பாரு தயிர் சாதம்னு தயிர் சாதத்தையே கட்டிக்கிட்டு. எனக்கு அதான் பிடிக்கும். இந்த சிக்கனு, மட்டனு, ஃபிஷ்ஷு, ப்ரானு, நண்டு, இப்படி எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு தயிர் சாதமா? தயிர் சாதம். நான் தான் நேத்தே உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் வெஜிடேரியன்னு. But I am pure non-vegetarian. So what you have to do is making mutton biryani for me. மட்டனா? Yes, மட்டன் தான். இந்தா, இது உன் பேக்குக்குள்ளாரையே வச்சு நீ ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிடு. நாளைக்கு நீ வரும்போது என்ன பண்ணணும்?
ஓ அத்தானுக்கு யாரு உன்னோட அத்தானுக்கு மட்டன் பிரியாணி எக்கு எல்லாம் எடுத்துட்டு வர எப்படி என்னால முடியாது. ஏய் வார்த்தைக்கு வார்த்தை அத்தான் அத்தான்னு சொல்லுவேன். இன்னைக்கு என்ன மேடம் அமைதியா நின்றுட்டு இருக்கீங்க? ஆ, நாளைக்கு இதே இடத்துல நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அத்தானுக்கு பிடிச்சதெல்லாம் உன் கையால சமைச்சு எடுத்துட்டு வரணும் சரியா? இங்கேயே உட்காந்து அத்தானுக்கு பரிமாறி விட்டுட்டு அத்தான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ ஸ்கூலுக்கு போனா போதும் சரியா? முடியாது. ஹோய் செல்லக்குட்டி, நீ மட்டும் நாளைக்கு அத்தானுக்காக சமைச்சு எடுத்துட்டு வரலன்னு வச்சுக்கோ, நேற்றுக்கு தூக்கிட்டு போனேன்ல அந்த மாதிரிலாம் ஈவினிங்லாம் கொண்டு போய் விட மாட்டேன். வாழ்க்கை ஃபுல்லா நீ எனக்கு சமைச்சு போற மாதிரி யாருக்கும் தெரியாத மாதிரி கண்காணாத இடத்துக்கு தூக்கிட்டு போயிடுவேன். என்ன உனக்கு சம்மதமா? நான் ஸ்கூலுக்கு போறேன், டைம் ஆயிடுச்சு. இவ யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இவ யாரா இருந்தாலும் என் வாழ்க்கையில கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது இவளோட தான் இருக்கணும்.